பேசிட்டு வணக்கம். இது புதிய தலைமுறையின் நேர்பட பேசு. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பயணிக்கலாம். இன்றைய சிறப்பு நேர்பட பேசிலும் 2 அமர்வுகள். முதல் அமர்விற்கான விவாத பொருள் தமிழகத்தில் தொடர்ச்சியாக போராட்டங்கள், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2009 பிறகு ஈழ போர் உச்சத்தில் இருந்த காலகட்டத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக தமிழகம் போராட்ட பூமியாகவே இருந்து வந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான போராட்டமாக இருக்கலாம், அல்லது காவிரி உரிமை மீட்பு போராட்டமாக இருக்கலாம், ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி நடைபெற்ற மிகப்பெரிய போராட்டம், செங்கொடி தீக்குளித்தது, இந்த மாதிரி தொடர்ச்சியாக தமிழகம் போராட்ட களங்களாக இருந்து வந்து அதனுடைய உச்சகட்டமாக உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் சென்னை மெரினா உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து இடங்களிலும் நடைபெற்ற சல்லிக்கட்டிற்கான போராட்டம், இந்த மாதிரி தொடர்ச்சியான போராட்ட களங்களாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை இன்றைக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அனுமதியின்றி, காவல்துறையிடம் உரிய அனுமதியின்றி போராட்டம் நடத்தினால் கடுமையான நடவடிக்கைகளை காவல்துறை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கு ஒன்றில் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த அளவிற்கு இந்த போராட்டங்களை ஒழுங்குபடுத்துமா அல்லது அடக்கி ஒடுக்குமா என்ற தளத்திலேயே முதல் அமர்வில் நாம் விவாதத்திற்கு பயணிக்க இருக்கின்றோம். 2வது அமர்விற்கான விவாத பொருள் பசு பாதுகாப்பின் பெயரில் நடக்கக்கூடிய படுகொலைகளை ஏற்க முடியாது என்று பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இந்த இடத்துல தொடர்ச்சியாக ராஜஸ்தானில் தமிழகத்திலிருந்து சென்ற கால்நடை அலுவலர்கள் தாக்கப்பட்டதில் தொடங்கி சமீபத்தில் டெல்லியில் ரமலானை கொண்டாடுவதற்காக புத்தாடை வாங்க சென்ற இஸ்லாமிய சிறுவன் ஒருவன் படுகொலை செய்யப்பட்டது. ஜுனைத் படுகொலை செய்யப்பட்டது. ஏற்கனவே அக்லக் படுகொலை, உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற அக்லக் படுகொலை, தமிழகத்திலும் கூட நேற்று பழனியில் இதுபோல் பசுவை இறைச்சிக்காக கடத்துகிறார்கள் என்று சொல்லி வழிமறித்து தாக்கியது, அதன் பின்னால் அங்கே ஏற்பட்ட பேருந்துகளின் கண்ணாடி உடைப்பு போன்ற சம்பவங்கள். இந்த இடத்தில் இன்றைக்கு சபர்மதி ஆசிரமத்தில் பிரதமர் மோடி பேசியிருக்கக்கூடிய இந்த கருத்து, இது காலம் கடந்ததா, கலவரங்களை கட்டுப்படுத்துமா? இதுவே 2வது அமர்விற்கான விவாத பொருள். பயணிக்கலாம். அரங்கில் நம்மோடு பூ உலகின் நண்பர்கள் சார்பில் திரு சுந்தரராஜன் அவர்கள் இணைகிறார்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அஇஅதிமுக அம்மானி சார்பில் திரு கோவை செல்வராஜ் அவர்கள், கோவை அரங்கிலிருந்து அகிலா அவர்கள் நம்மோடு இணைகிறார். தொடர்ச்சியான பல்வேறு போராட்டங்களில் இணைந்திருக்கக்கூடியவர் அகிலா, உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். நால்வரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்று நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். நான் உங்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சுந்தரராஜன், அடிப்படையில் இந்த தமிழகம் தொடர்ச்சியாக போராட்டங்களாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வந்திருக்கக்கூடிய ஒரு உத்தரவு, இந்த வழக்கு எவ்வாறு தொடுக்கப்பட்டது அப்படின்னா, பொதுமக்கள் எந்தெந்த இடங்களில் போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு காவல்துறை ஒரு வரையறை செய்துள்ளது. ஆனால் தமிழகத்தினுடைய ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இதற்கான பட்டியல் இருந்தாலும் கூட அண்மையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் திடீர்னு சாலை மறியலில் ஈடுபடுறாங்க பொதுமக்கள். அது பெரிய அளவில் பொதுமக்களுடைய அன்றாட வாழ்விற்கு இடையூறாக இருக்கிறது. அதுதான் வழக்கு. அப்போது காவல்துறை உங்களுக்குன்னு ஒரு இடத்தை வைத்திருக்கின்ற பொழுது இந்த மாதிரி இடங்களில் ஏன் போராட்டம் நடத்துகிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியோடு தான் அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? அதுவே தப்பு. அது நீ இங்கே தான் போராடணும்னு சொல்கிறதுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? ரைட் டு பீஸ்ஃபுல் அசம்பிளின்னு சர்வதேச சட்டங்களும் சரி, இந்திய அரசியலமைப்பு சட்டமும் சரி நமக்கு வந்து கொடுக்குது. ரைட் டு ப்ரொட்டஸ்ட், ரைட் டு பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட், ரைட் ஃபார் பீஸ்ஃபுல் அசம்பிளி, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை சர்வதேச UN சார்ட்டர்லேருந்து ஆரம்பித்து சர்வதேச விஷயங்களும் சரி இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியிருக்கு. முதல்ல அந்த இடங்களுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதே முதல்ல அடிப்படை தப்பு. அது நீங்கள் உதாரணமாக சென்னை எடுத்துக்குவோம். நீங்கள் ஒரு பேரணின்னு கேட்டிங்கன்னா கூவங்கரையோரமாக நடந்து போக சொல்லுவாங்க. எங்கேருந்துன்னா நம்ம அந்த போலீஸ் ராஜரத்னம் ஸ்டேடியத்துலேருந்து ஆரம்பித்து எக்மோரில் இருக்க அந்த சிலை வரைக்கும் நடந்து போக சொல்லுவாங்க. யாருமே அந்த சாலையில் இருக்க மாட்டாங்க. நீங்கள் அப்போ யாருக்காக போராடுறீங்க, எதுக்காக போராடுறீங்க விஷயம் வந்து மக்களுக்கு போய் சேராமல் போகும். நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டமாக உண்ணாவிரதமாக கேட்குறீங்கன்னா வள்ளுவர் கூடத்தில் பின்னாடி சைடில் கொடுப்பாங்க, யாருமே அங்கே வரமாட்டாங்க. அல்லது முன்னாடி பனகல் மாளிகை பக்கம் கொடுத்துருந்தாங்க, இப்போ அதையும் நிப்பாட்டாங்க. வள்ளுவர் கூட்டத்தில் பின்புறமும் அங்கே சேப்பாக்கத்தில் இருக்கின்ற அந்த ஸ்டேட் கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துலேயும் சொல்லி கொடுப்பாங்க. அங்கே அதிகமாக மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில் போய் கொடுத்தா, அடிப்படையில் கேரளாவில் எப்படின்னா நீங்கள் எங்கன்னா போராடலாம், முதலமைச்சர் அலுவலகத்துக்கு முன்னாடி போய் உட்காந்து போராடலாம். அதுதான் ஒரு உண்மையான ஜனநாயகம் இருக்கு. ஆனால் அது பொதுமக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு அது எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது? அவங்களே போராட வைக்கிறீங்க. மக்களை ஏன் அரசு போராட வைக்குது? மக்களுடைய தேவைகளை செய்வது அரசு இருக்குது. போராடுகிறவர்கள் எல்லோருமே பொதுமக்கள் அல்ல. நிச்சயமாக. அதாவது நீங்க ஒரு விதிவிலக்கான ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ தாங்கள் நம்பக்கூடிய சித்தாந்தங்களுக்காக தாங்கள் மட்டுமே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக மட்டுமே போராடக்கூடியது. அது எல்லா பொதுமக்களுக்கும் உடன்பாடான பிரச்சனையா கூட இருக்காது. ஆனா அதுல முற்றிலும் உடன்படாத ஒருவரும் அதுல சேர்த்தான பாதிக்கப்படுறாங்க. அதுதான் உங்களுக்கு வந்து அதான் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்குது. நீங்க வந்து உங்களுக்கு வந்து ரைட் ஃபார் பீஸ்ஃபுல் அசம்பிளி தான் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கு. நீங்க எங்க வேணும்னா அமைதியான முறையில் கூடி உங்களுடைய ஆர்ப்பாட்டத்தையோ போராட்டத்தை நடத்தலாம் சொல்லுது. முதல்ல அந்த இடத்தை சுருக்குனதே தப்பு.
அதுவே நாம் வந்து தப்பான விஷயம். இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இன்னொரு, அது என்னன்னா, தமிழ்நாடு ஏற்கனவே ஒரு போலீஸ் ஸ்டேட்டா மாறிட்டு இருக்கு. முழுவதுமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கையில் தமிழ்நாடு கிடையாது. காக்கி சட்டை போட்ட தாங்கள் நினைக்கக்கூடிய மத்திய அரசு சொல்லக்கூடிய இந்துத்துவாதிகள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய காவல்துறை கைக்கு இந்துத்துவாதிகள். ஏன்னா ஜல்லிக்கட்டுல எப்படி அடிச்சாங்க? யார் சொல்லி அடிச்சாங்க ஜல்லிக்கட்டுல யார் சொல்லி காவல்துறை அடிச்சது கடைசி நாள்? நிச்சயமாக முழுவதுமாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட அஜெண்டா. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன நினைக்குது? மக்கள் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அதுக்கு வந்து ஸ்டேட் தமிழ்நாடு காவல்துறை நேரடியாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்குதுன்னா நம்பக்கூடிய விமர்சனமா இருக்கும்ல, ஏற்றுக்கொள்ளக்கூடிய விமர்சனமா, நம்பக்கூடிய விமர்சனமா இருக்கும். இல்ல, அதாவது நீங்க வந்து இங்க முதலமைச்சர் இருக்கிறார். தமிழக காவல்துறை தமிழக அரசு கட்டுப்பட்ட காவல்துறை தான், நான் மறுக்கவே இல்லை, லீகல் ஸ்டேட்டஸ் படி. ஆனா உண்மையில் யாரோட உத்தரவுக்கு வந்து அவங்க செயல்படுறாங்க விஷயத்தை பார்த்தா நிச்சயமாக வேற சென்ட்ரல் கவர்மெண்டோட ஏஜென்சிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ற இன்புட்டை வச்சு தான் அவங்க செயல்படுறாங்க. எப்படி நீங்க திருமுருகன் காந்தி மேல நீங்க குண்டாஸ் போட முடியும்? திருமுருகன் காந்தி மேல எப்படி குண்டாஸ் போட முடியும்? அது அந்த விஷயத்தை யார் அவங்க சொன்னது? நிச்சயமாக மத்திய அரசோட அஜெண்டா இருக்குது. எப்படி நீங்க வந்து நான் இதுவரைக்கும் நம்ம இப்ப கேட்டு வரேன் திரு கோய் செல்வராஜ். இதுல 2-3 பிரதான பிரச்சனைகள். ஒன்று, மக்கள் ஏன் போராடக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிற பிரதான கேள்வி. அப்ப போராடுவது தவறு என்றால் போராடக்கூடிய நிலைக்கு அந்த மக்களை வைத்திருப்பதும் தவறு தானே அப்படிங்கிறது. பெரும்பாலான போராட்டங்கள், நீங்க மற்ற பிரச்சனைகளை விட்டுருங்க, மீத்தேன் எதிர்ப்பு போராட்டமா இருக்கலாம், முல்லை பெரியாறு, காவிரி, கெயில், இதெல்லாம் விட்டுருங்க. தமிழகத்தில் பெருவாரியாக நடக்கக்கூடிய சாமானிய மக்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கள் 2 பிரச்சனைக்காக. 2மே தண்ணி பிரச்சனை தான். ஒன்று குடி தண்ணீர் கேட்டு, இன்னொன்று மது வேண்டான்னு சொல்லி. இந்த 2 பிரச்சனை தான். இந்த 2 பிரச்சனை தான் பிரதானமான பிரச்சனையா இருக்குது. அப்ப இந்த 2 பிரச்சனைல அரசு கவனம் செலுத்தி இருந்தால், தீர்வை கொடுத்திருந்தால் இந்த போராட்டங்களுக்கு இடம் இல்லைல்ல. குடிநீர் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் எல்லா பஞ்சாயத்து, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி எல்லா அதிகாரிகளும் முறையா நடவடிக்கை செய்யறாங்க. வறட்சிங்கிறது காலமே 140 வருஷம் இல்லாத ஒரு வறட்சி. போராட்டம் தேவையான வந்து என்ன புடிச்சிட்டு வந்தா கொடுக்க முடியும்? எல்லா இடத்துலயும் இல்ல சார், எல்லா இடத்துலயும் வந்து மக்களுக்கு வந்து எப்படியும் தண்ணி பிரச்சனை வரக்கூடாதுக்காக லாரியை வச்சு ஒரு 1100 கோடி ரூபாய் செலவு பண்ணி நிறைய போர்வெல் போட்டு எல்லாம் பண்ணி தமிழ்நாடு மொத்தம் சமாளிக்கிறாங்க. 62,000 கிராம் இருக்கிற முதலமைச்சர் வீட்டுல தண்ணீர் பிரச்சனை இருக்குதா? எது முதலமைச்சர் வீட்டுல தண்ணீர் பிரச்சனை இருக்குதா? அங்கேயும் லாரியில தான் கொண்டு தூக்கிட்டு இருக்காங்க. இருக்குதான்னு கேக்குறாங்க. தண்ணீர் இருக்குதா இல்லையா அவர் வீட்டுல? தண்ணி வந்துட்டு இருக்கும். தண்ணி இருக்குதுல, அமைச்சர்கள் எல்லார் வீட்லயும் தண்ணி இருக்குதுல, குளிக்கிறதுக்கு, கழிவறை பயன்படுத்துவதற்கு, வீடை சுத்தப்படுத்துவதற்கு, தங்களை சுத்தப்படுத்துவதற்கு தண்ணி இருக்குல்ல. பேசணும் சார். இது குடத்தை தூக்கிட்டு ரோட்ல நிக்கிற ஒவ்வொரு அக்காவுக்கும், ஒவ்வொரு தங்கச்சிக்கும், ஒவ்வொரு அம்மாவுக்கும், ஒவ்வொரு பாட்டிக்கும் 62,000 கிராமம் இருக்குது. அது இல்லாம சிறு கிராம கணக்கு எடுத்தீங்கன்னா 1,13,000 இருக்கு. அத்தனை பேருக்கு ஒரு சின்ன குறைபாடு கூட இல்லாம இருக்க முடியாது. சின்ன சின்ன இடங்கள்ல வந்து அவங்க போர்ல தண்ணி இல்லாம இருக்கலாம். போர் போடுற மிஷின் வந்து ஒரு நாளைக்கு இங்க போடுவான், நாளைக்கு போடுவான். ஒரு வாரம் தண்ணி வரலைன்னா அடுத்தது மட்டும் அங்க செஞ்சு கொடுத்துறாங்க. எல்லா இடத்துலயும் கட்டாயம் தண்ணி கொடுக்கறது ரொம்ப அதிகாரிகளை போட்டு மேற்பார்வையோட ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு ஏதாவது ஒரு ஊர்ல 2 ஊர்ல அந்த பிரச்சனை வரும். அதை வந்து ஒரு சில வந்து என்ன செய்யறாங்கன்னா வேணும்னே இதை வந்து ஒரு அந்த பொதுமக்களை குழந்தை குட்டியோட கூட்டிட்டு வந்து ரோட்ல உட்கார வச்சு பண்றதெல்லாம் ஒரு டிராமா போடுறவங்க தான். அந்த மக்களாக நீ வாங்க உட்காரலாம் எந்த அதிகாரி செஞ்சு கொடுக்காம அதிகாரி கிட்ட போய் அவங்க வந்து அணுகுறாங்க. கண்டிப்பா அவங்க செய்யறாங்க. எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாரும் மக்களுக்கு சேவை. அவர் ஒரு விஷயம் குறிப்பிட்டாரு. 7 ஆண்டுகளாக சென்னை மெரினா கடற்கரையில் மெழுகுவர்த்தி நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரியா? 7 ஆண்டுகளாக காவல்துறை வந்து அனுமதி மறுக்கும், அவங்க நடத்துவாங்க. ஆனா ஓகே, அது அவருடைய அடையாள எதிர்ப்பை பதிவு செய்யறாருங்கிற முறையில தான் 7 ஆண்டுகளாக எந்த அசம்பாவிதம் இல்லாம தான் அது நடந்திருக்கும் செய்யுது. ஆனா இந்த ஆண்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்க வரை இந்த பிரச்சனை இல்லாத நிலையில இந்த ஆண்டு குண்டர் தடுப்பு சட்டம் பாய்குது அப்படின்னு சொன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு. அவர் என்ன அவர் சொன்ன இன்னும் 2-3 கேள்வி. தமிழ் மாவட்டத்துல சென்னையில பூரா அவர் சொன்னார், எங்க போறோம் பொதுமக்கள் வந்து இங்க இருக்கிற அத்தனை பேர் காலை 7 மணி ஆனா ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க, வேலைக்கு போறவங்க எல்லா மக்களும் வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நான் ரோட்ல ஒரு 10 பேர் அட்டை பிடிச்சு நின்றாங்கன்னா மக்கள் எப்படி போவாங்க? அதனால ஒதுக்குப்புறமா நடந்தா ஒதுக்க முடியும். தேவை அதாவது மக்கள் பிரச்சனைக்கு போராடுறவங்க இல்ல. ஒரே நிமிஷம் நான் பேச முடிச்சேன், நீங்க பேசுமா? மக்கள் பிரச்சனைக்கு இவங்க போராடுறது இல்ல. ஒரு சில அமைப்புங்கிற பெயரை வச்சுட்டு மக்கள் விரோத சக்தியா செயல்படுறாங்க. அதை தடுக்கிறது அரசாங்க நடவடிக்கை. அதாவது பீக் ஹவர்ஸ்ல போக்குவரத்து மக்கள் பாதிக்கிறாங்க உயர்ந்த நோக்கல பேசுறீங்க. உங்களுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் பொதுச் செயலாளர், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சிறைப்பட்டிருந்த பொழுது சாலைகள் மறிக்கப்பட்டது இல்லையா?
அது வந்து என்ன சாலை என்ன மாதிரி இருக்காங்க அது அரவணைப்பு போராட்டம் அத்தனை கட்சிக்காரங்க வீதியில போராடினீங்கல சார் அன்றைக்கு அத்தனை கட்சிக்காரங்க வீதியில போராடினீங்கல பண்ணால் உடனுக்குடன் அரெஸ்ட் இது வந்து சட்டவிரோதமாக அமைப்புகள் செயல்படுது அந்த அமைப்புகள் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நாங்க ஆட்சியாளர்கள் போராட்டம் நடத்துவோம். பட் எல்லா அரசியல் கட்சி போராடுது, கம்யூனிஸ்ட் கட்சி போராடுது. என்னைக்காவது அவங்கள வேண்டாங்கிறமா அவங்க மக்கள் பிரச்சனை சொத்து குவிப்பு வழக்குல சிறைக்கு சென்ற பொழுது கிட்டத்தட்ட 20 நாள் தமிழகம் ஸ்தம்பிச்சிருந்துச்சு. அவங்க வெளியே வர வரைக்கும் தமிழகம் முழுக்க ஸ்தம்பிச்சிருந்துச்சு. போக்குவரத்து சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் வேற. ஆர்ப்பாட்டத்தை நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க இயக்குனர் கௌதமன் உள்ளிட்டவர்கள் இதுல கத்திப்பாரா எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு சந்திப்புன்னு தெரியும். அதை லாக் பண்றாங்க, சங்கிலி போட்டு அதை திடீர்னு பூட்டி முன்ன அன்னைக்கு ஒட்டு ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அனைத்தும் பாதிக்கப்பட்டுச்சு. அதாவது நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்கும்போது நிச்சயமாக மக்கள் பாதிக்கப்படுவாங்க, மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் 110 விவசாயிகள் செத்து போயிருக்காங்களே, அதுக்கு யார் பேசுவாத? அது என்ன முதலமைச்சர் போய் பார்க்க சொல்லுங்க, அது தீர்வு சொல்ல சொல்லுங்க. அதுவும் கண்டிப்பா இல்லையா? அந்த ஒரு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரம் சென்னை மக்கள் சம்பிச்சு பண்ணதான் பாத்துட்டீங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் நிச்சயமா கஷ்டப்பட்டாங்க. யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. சரியா? அவர் போய் ஒரு மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் கேள்வி வாங்கிங்க. இல்ல அவர் சொல்றது போய் தான். ஆனா தமிழக அரசும் போய் சொல்லுதா? யாரு போய் சொல்றாங்க? ஏன்னா தமிழக அரசு மத்திய அரசுக்கு அனுப்பின ரிப்போர்ட்ல தமிழ்நாட்டுல விவசாயிகள் செத்துருக்காங்கன்னு அனுப்பியிருக்காங்க. அது தமிழக அரசு போய் சொல்லிச்சு. நீங்க தமிழக அரசு போய் பேச கொடுங்க சார், பேச கொடுங்க. அது விவசாயிகள் தான செத்தாங்க. நான் பதில் சொல்ல வேண்டாம். சொல்லுங்க, விவசாயிகள் செத்தாங்கறீங்க. நான் சொல்லுங்க சார், தமிழக அரசு சொல்லிருக்கு. நான் சொல்லுங்க, தமிழக அரசு சொல்லிருக்கு. தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டத்தில் வாழ்றவங்க பூரா விவசாய கூலித்தொழில் விவசாயிகள் தான். அங்க யார் இயற்கையான மரணம் அடைஞ்சாலும் விவசாயி தான் சாவாங்க. அப்ப இயற்கையா மரணம் அடைகிறதும் உடல் நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைகிறது எல்லாத்தையுமே கணக்கெடுத்து நீங்க பேசினா எந்த விதத்துல தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்க ரிப்போர்ட் NCRB ரிப்போர்ட் தான், நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் எடுத்து தான் பேசுறோம். திரு கருணாநிதி, இதுல காவல்துறை பொதுவா ஆட்சியாளர்கள் தான் உத்தரவிடுகிறார்கள், அதுக்கேற்ற மாதிரி தான் காவல்துறை செயல்பட வேண்டிய இடத்துல இருக்குது. நீங்க ஒரு போராட்டம், அது நம்ம கூடங்குளம் போராட்டமா இருந்தாலும் தமிழக அரசு ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் அந்த போராட்டத்தை காவல்துறை அனுமதிக்கிறது. அந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. தமிழக அரசுடைய நிலைப்பாட்டின் மாற்றம் ஏற்படுகின்ற போதுதான் காவல்துறை அந்த ஊருக்குள்ளே உள்ளே போறாங்க, பிரவேசிக்கிறாங்க. அங்க போராட்டம் வந்து நிறுத்தப்படுகிறது. சல்லிக்கட்டா இருக்கட்டும், அது வரைக்கும் அந்த போராட்டம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அரசு ஒரு நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்ட பிறகு நாங்க ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அந்த முடிவை நீங்க ஏத்துக்கங்கிறாங்க, அவங்க ஏற்க மறுக்கிறாங்க. அதன் பிறகுதான் அந்த தடியடி பிரச்சனை வருது. ஆனா காவல்துறை இந்த போராட்டங்களை கையாளுவதில் எந்த அளவிற்கு ஒரு அடிப்படை மனித உரிமையோடு இந்த போராட்டங்களை கையாளுகிறீர்கள்? எங்களுக்கு வந்து சட்டம் தானே தவிர மனித உரிமை, இந்த நியாயத்தை எல்லாம் பார்க்கல. போராட்டம் நடந்தால் அந்த போராட்டம் எதற்காக நடக்கிறது, அது நியாயமான கோரிக்கையா அநியாயமான கோரிக்கைங்க பத்தி எங்களுக்கு இது கிடையாது. அந்த போராட்டம் சட்டத்துக்கு, சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். என்ன கண்டிஷன், அதாவது போராட்டத்துக்கு வந்து கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்படிதான் இவ்வளவு பேர் தான் வரணும், இவ்வளவு பேர், அது தகுந்த மாதிரி தான் நாங்க பாதுகாப்பு அலுவல் போடணும். அதுக்கு உட்பட்டு நடத்தணும். அதாவது போராட்டம் நடத்துவதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும், அரசினுடைய கவனத்தில் தங்கள் பால் இருக்கணும், அவ்வளவுதான். தவிர தங்களுடைய கோரிக்கை ஒரு சின்ன குறிப்பு தான். அரசியல்வாதிகளுடைய அழுத்தங்களுக்கு அடிபணியறது இல்ல காவல்துறை. ஆஸ் பெர் லா என்ன இருக்கோ அதுபடி செய்யறோம். ஓகே, ஆஸ் பெர் லா மெரினா கடற்கரையில இத்தனை லட்சம் மக்கள் கூடலாங்கிறது எந்த லால இருக்குது போராட்டத்துக்கு? அது வந்து எக்ஸம்ஷன். அது என்ன எக்ஸம்ஷன்? அரசினுடைய அனுமதி. அரசு அவர்கள் எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட, அவங்க எடுத்துக்கொண்டதை கம்ப்ளீட் கண்ட்ரி ஸ்டேட் எல்லாம் ஒத்துக்கலையே. இல்ல ஒத்துக்கலையே. யார் சொன்னாங்க? ஆட்சியாளர்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, எல்லாரும் ஏத்துக்கல. இதே சார் சல்லிக்கட்டுல, இதே அரங்குல சல்லிக்கட்டுக்கு மாற்று கருத்து வைக்கக்கூடிய பல ஆளுமைகள், அறிவிச்சல்கள் கூட பேசியிருக்காங்க. பெரும்பான்மையானவர்கள் பெரும்பான்மையானவர்கள் ஏற்றுக்கொண்ட போராட்டத்தை அனுமதிப்போம். கம்ப்ளீட்டா நீங்க முடிக்காதீங்க. பெரும்பான்மையானவர்கள் ஒற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவங்க கூடுனவங்களும் எந்தவித வன்முறையிலும் ஈடுபடல. காவல்துறை வந்து பெண்கள்லாம் வந்து அமைதியா உட்கார்ந்தாங்க, நல்லபடியா நடந்துச்சு, எந்தவித இதுவும் இல்லாம நடந்துச்சு. காவல்துறை அவங்களுக்கு உதவியும் பண்ணாங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் தான் இருந்துட்டு அந்த ஆர்டரை வாங்கி வந்து கொடுத்த உடனே அவங்க நான் கலைஞ்சு போறோம்னு சொன்னாங்க. அதற்காக முதலமைச்சரே போய் அந்த ஆர்டரை வாங்கிட்டு வந்து கொடுத்து எல்லாம் பண்ணாரு. ஆனால் அந்த ஆர்டரை கொடுத்ததுக்கு அப்புறமும் அவர்கள் வந்து அவருடைய போராட்டத்தினுடைய நோக்கம் மாறிச்சு. அவருடைய
பிஹேவியர் கொஞ்சம் மாறுச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, சர்க்கம்ஸ்டன்சஸ் சரியில்லைன்னு சொல்லி கவர்மெண்ட் உத்தரவுப்படி நீங்க கலைஞ்சு போங்கன்னு அமைதியான முறையில் தான் சொன்னாங்க. அப்ப கூட அவங்க மேல ஃபோர்ஸை யூஸ் பண்ணல. அவங்க கலைய மாட்டேன்னு சொல்லிட்டு அதுல ஒரு பகுதி கலைஞ்சு போயிட்டாங்க. மிச்சம் சில பேர் கலையாம இருந்தவங்களை தான் ஃபோர்ஸிபிளா கலைச்சாங்க. ஆமா சரி. வாகனங்களுக்கு தீ வச்சதெல்லாம் வாகனங்களுக்கு எக்ஸம்ஷன், அதுதான் நான் சொல்றேன். காவல்துறை அதிகாரிகள் வைத்ததை கேக்குறேன். காவல்துறை அதிகாரிகள் வைத்ததாக அவ்வளவு போட்டோஸ் வெளியில இருக்கு. அதுல அதே அதாவது எல்லா குரூப்லயும் ஒரு இந்த போராட்டத்தில் நான் சொன்னேன் லட்சக்கணக்கான பேர் கூடினாங்க. ஆனா அந்த கடைசியா இந்த வன்முறையில் இறங்குனது யாரு? ஒரு சிலர் தான், ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் தான். நீங்க சொல்றது காவல்துறை சொல்றீங்க? இல்ல நான் பப்ளிக்ல சொல்றேன். காவல்துறை வன்முறையில் இறங்குறீங்களா? இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். இல்ல காவல்துறை வன்முறையில் இறங்கலன்னு சொல்றீங்களா? இறங்கல. ஒரு ரியாக்ஷனுக்கு ஒரு ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன், அவ்வளவுதான். ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன். இவங்க நீங்க அன்னைக்கு நடந்தது உங்களுக்கு ஒரு பகுதி தான் தெரியும். நீங்க உங்களுடைய வீடியோ யாரை எடுக்குன்னு கேட்டா காவல்துறையினர் மட்டும்தான் எடுத்துச்சு. அதாவது மிளகாய கரைச்சிக்கிட்டு காவல்துறை மேல ஊத்துனது, மாடியில இருந்துட்டு கல் எடுத்து அடிச்சது, பெட்ரோல் பம்ப் போட்டதெல்லாம் உங்க வீடியோ எடுக்கல. உங்க ஏரியா எடுக்கல. ஒரு ஜேசியோட டிரைவரை தனியா வண்டி ஓட்டிட்டு போனவன 10 பேர் சேர்ந்துக்கிட்டு குத்தி வன்கொலையா கொண்டு போட்டதை உங்க வீடியோ எடுக்கல. அதெல்லாம் போடல. யாரோ காவலர் செஞ்சிருக்கலாம், அது விசாரணையில் தெரிய வரும். அவர் மீது நடவடிக்கை எடுப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவனும் மனுஷன் தான். சரி, ஓகே, நான் வரேன். அதாவது காவல்துறையில நாங்க உங்க சமுதாயத்துல இருந்தா எடுக்கிறோம். அவனும் மனுஷன் தான். அவன் பல பேர் தாக்கும் போது அவனும் மனிதனாக மாறும் போது எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் அடி வாங்குறான். கண்ணு முன்னால அவனுடைய அதிகாரி தலையில காயப்பட்டு போறாரு, பாக்குறான். அந்த கோபத்தின் காரணமாக செயல்பட்டா அது தவறாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிள். இது அப்படியே இங்க போராட்டக்காரர்களுக்கு பொறுத்து பார்த்துட்டோம். அவர் உங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்குது, உங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது, உங்க கையில வெப்பன்ஸ் இருக்குது, ஆயுதம் இருக்குது. இத அவங்களுக்கு எந்த ட்ரைனிங் கிடையாது. அவங்க ஒரே நோக்கத்தோட தான் வராங்க. தங்களுடைய போராட்டம் அந்த வெற்றி பெறணும், அந்த கருத்துல மட்டுமே உறுதியா இருக்கும். நான் முடிச்சிடறேன். அப்படி அதுதான் நான் திருப்பி கேட்கிறேன். நீங்க இதை சொன்னீங்கன்னா, நடுக்குப்பத்துல மீனவ பெண்களுடைய வீடுகளுக்குள் போய் சோதனை போட்ட பொழுது ஒரு காவல்துறை அதிகாரி பேசியதாக ஒரு மூத்த வயதான ஒரு பெண்மணி, நம்ம கிராமத்தின் சொல்லப்பட்டல சொல்லணும்னா ஒரு கிழவி, அந்த முதியவர் சொல்றாரு, வீட்டில் யாராவது ஆம்பளைங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது, இங்க யாருமே ஆம்பளை இல்லாத வீடியா நீங்க வெளியே போயிருங்க நான் கேட்டேன். அதுக்கு அந்த காவல்துறை அதிகாரி சொன்னாரு, ஆம்பளை துணை வேணுமா நான் வரட்டுமான்னு கேட்டார்னு கொச்சையாக பேசினார் என்று ஒரு மூதாட்டி பதிவு செய்கிறார்னு சொன்னா, இதெல்லாம் ப்ராப்பர் ட்ரைனிங்கா? அது அப்படி ஒரு பேசி இருந்தால் அவன் காவல்துறைக்கே லாயக்கு இல்ல. அப்படி ஒரு காவல் அதிகாரி பேசினானா அவன் காவல்துறைக்கே லாயக்கு இல்ல. நீங்க அந்த பெண் சொல்றத கேக்குறீங்களே தவிர இந்த காவல்துறை அதிகாரி பேசிட்டாங்க. அகிலா, இதுல போராட்டங்கள் அப்படிங்கிறது ஜனநாயகம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உரிமை, அதுல மாற்றுக்கிறது இல்ல. எல்லா விஷயங்களுக்காகவும் எல்லாருமே போராடுகிறார்கள், ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருமே போராடுறாங்க, அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா பெரும்பாலும் இன்னைக்கு போராடுறது அப்படிங்கிறது ஒரு இறுதிக்கட்ட உச்சகட்ட வாய்ப்பா பார்க்கப்படாம எடுத்த உடனே நேரா போராட்டம். ஒரு தண்ணீர் வரல, அப்கோர்ஸ் அது பிரச்சனை, மாற்றுக்கிறது இல்லை. ஒரு டாஸ்மாக் கடையை மூடணும் அவங்களுக்கு வேணாம்னா அது அப்கோர்ஸ் பிரச்சனை தான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனா ப்ராப்பரான வேலை போய் ஒரு மனு கொடுக்கறது, சட்ட ரீதியிலான வழிமுறைகளை கையாளுறது, இது எதையுமே எடுக்காம ஸ்ட்ரைட்டா ஒரு 20 பேர் சேர்ந்தா இன்னைக்கு போய் ரோட்ல உட்காந்துடுறாங்க சாலை மறியல். அப்போ இது எல்லோரையும் பாதிக்கிறது அப்படிங்கிறது அந்த வழக்கினுடைய சாராம்சம். இந்த மாதிரியான போராட்ட அணுகுமுறைகள் எந்த அளவிற்கு சரியானவை? மக்கள் போராட்டத்துக்காக வீதியில வர்றதுதான் எல்லாருக்கும் வெளியில தெரியும். அந்த போராட்டத்துக்கு வருவதற்கு முன்னால அவர்கள் மனு கொடுத்ததோ அவங்க போய் கெஞ்சிக்கிட்ட நின்னதோ எல்லாம் யாருக்கும் தெரியறதில்ல. அப்படி ஒன்றும் எடுத்தோடனே போராட்டம் இங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சி எல்லாம் இல்ல. நாங்க ஒரு ஜாலிக்காக ஓகே இன்னைக்கு காலையில வேலை இல்ல சாலை மறியல் பண்ணலாம்லாம் யாரும் போராட வரதில்ல. கோவையில எடுத்துக்கிட்டோம்னா நிறைய குடியிருப்பு பகுதிகளில் இருக்கிற டாஸ்மாக் கடைகளை மூட சொல்லி மக்கள் கோரிக்கை கொண்டு போய் மனுவா கொடுத்தாங்க, அலைஞ்சு பார்த்தாங்க. எதுவுமே முடியாம அந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் வீதிக்கு வந்தாங்க. தண்ணி இல்லைன்னு எவ்வளவோ கேட்டு பார்த்தாங்க. வார்டு கவுன்சிலர்ல தொடங்கி எல்லா பக்கம் போயிட்டு தான் வீதிக்கு வர்றாங்க. இப்போ நீங்க முதல்ல சொன்ன மாதிரி ஒரு டாஸ்மாக் கடையை மூடுறதுக்காகவோ இல்ல தண்ணிக்காகவோ வீதிக்கு வரும் பொழுது பொதுமக்களின் அன்றாட வாழ்வு இடையூறுக்கு ஏற்படும் அப்படின்னு. பொதுமக்களின் அன்றாட வாழ்வுக்கு இடையூறு ஏற்பட்டதனாலதான் அவங்க வீதிக்கே வந்தாங்க. மக்களுடைய வலியும் வேதனையும் புரியாம போராட்டங்களை நிறுத்த முடியாது. இப்ப போராட்டங்களுக்கான அடிப்படை காரணங்கள் என்னன்னு ஆராயாம அந்த போராட்டம் எப்ப ஆரம்பிச்சது அவங்களுடைய போராட்டம்னு அந்த ஹிஸ்டரிய பார்க்காம இதற்கான தீர்வு சொல்ல முடியாது.
இன்னொரு விஷயம் சார் சொன்னாரு, தண்ணியை வந்து வீட்டுக்கா புடிச்சு கொண்டு வந்து கொடுக்க முடியும், தண்ணி இல்லைன்னா யாருக்கு தண்ணி இல்லாம இருக்குன்னு கேக்குறாரு. அதுக்காக 1500 கோடி செலவு பண்ணோம்லாம் சொன்னாங்க. நாங்க அடிப்படையா ஒண்ணு கேட்டோம், தனியார் நிறுவனங்கள்ல இருந்து அந்த தண்ணீர் விற்பனை அந்த உரிமையை வந்து எடுத்துருங்க, தனியார் நிறுவனங்களுக்கு அந்த தண்ணீர் எடுக்கிற உரிமையை கொடுக்காதீங்கன்னு கேட்கிறோம். அதுலயே பாதி தண்ணி பிரச்சனையை முடிச்சிடலாம். அதை விட்டுட்டு அம்மா குடிநீருங்கிற பேர்ல நீங்களே பாட்டில் அடிச்சு தண்ணியை விற்கிறீங்க. ஒரு அரசு அடிப்படை உரிமையான அந்த தண்ணி பிரச்சனையை தீர்க்கிறது அரசனுடைய வேலையா? அதை விட்டுட்டு தண்ணியை வித்துட்டு இருக்காங்க. விவசாயிகளே சாகதில்லைன்னு சொல்றாங்க. ஆணவ படுகொலைகள் 80க்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. ஆனா சட்டப்பேரவையில ஆணவ படுகொலை தமிழ்நாட்டுல இல்லைனாங்க. விவசாயி தண்ணீர் பிரச்சனை ஆணவ படுகொலை இல்ல, பொய் சொல்லியே வந்து இப்போ கதிராமங்கலம் உள்ளிட்ட பிரச்சனையை அடுத்ததாக எடுத்திருக்கிறது தமிழ்நாட்டில். தொடர்ச்சி நான் 2009 சொன்ன மாதிரி இப்போ நெடுவாசலை தொடர்ந்து இப்போ கதிராமங்கலம் வந்திருக்கிறது. ஓஎன்ஜிசி புதிய 110 எண்ணெய் கிணறுகளை துறப்பன பணிகளை குறித்து ஆய்வுகள் மேற்கொண்டு இருக்கிறது, அமைய இருப்பதாக புதிய தலைமுறை அதை பிரத்யேக செய்தியாக கொடுத்திருந்தோம். ஓஎன்ஜிசி அதிகாரிகள் தமிழக காவல்துறை தலைவரை சந்தித்து அதற்கு பாதுகாப்பு குறித்து அவர்கள் ஆலோசித்திருக்கிறார்கள். அதன் பிறகு அவங்க ஒன்று சொல்றாங்க, ஒரு விஷயம், இந்த மாதிரியான திட்டங்கள் வருகின்ற பொழுது அப்கோர்ஸ் சில விளைவுகள் இருக்கக்கூடும், சிலர் பாதிக்கக்கூடும். ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ப்ராசஸ், ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான வளர்ச்சி, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் சில இடங்களிலிருந்து சில விஷயங்கள் கிடைக்கணும்னு சொன்னா சிலர் சிலதை இழக்க வேண்டிய தேவை வரத்தான் செய்யும். அந்த புரிதலோடு அணுகணும். போராடுவது எந்த அளவுக்கு ஏற்புடையது? ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி போராட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யாருக்குமே எதுவுமே கிடைக்காது இல்லையா? நான் ஒரே ஒன்றுதான் கேட்கிறேன், இந்தியா முழுக்க பலன் அனுபவிக்கிறதுக்காக தொடர்ந்து தமிழ்நாடு மட்டுமே தியாகங்களை செய்ய வேண்டுமா? அதுதான் நாங்க திரும்ப திரும்ப கேட்கிறோம். ஏன் நாங்கள் மட்டும்தான் அதுக்கு தகுதியானவர்களா? நீங்க இங்கிருந்து ஒரு திட்டத்தை கர்நாடகாவுக்கு எடுத்துட்டு போனீங்க, முதல் அடியிலேயே அவங்க எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. வேற எந்த மாநிலமும் தியாகம் செய்ய தயாராக இல்லாத பொழுது தமிழகம் எதுக்கு? தமிழகம் மட்டுமே தொடர்ந்து திணிக்கப்பட வேண்டிய ஒரு இடமா இருக்கு. ஆனா நாங்க போராடுபவர்களாகட்டும், மாணவர்களாகட்டும், இளைஞர்களாகட்டும், எல்லா அமைப்புகளாகட்டும் தமிழகத்துக்காக மட்டும் கேட்கல. இந்தியாவின் எந்த பகுதியா இருந்தாலும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் திட்டங்கள் இருந்தா மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு தான் கேட்கிறோம். நீங்க சொன்னீங்க சில விளைவுகள் வரத்தான் செய்யணும் ஓஎன்ஜிசிக்கு சொல்றாங்க. அதை வந்து அமைச்சர்கள் அனுபவிக்கலாம், ஆனா அதெல்லாம் நடக்காது. எளிய மனிதர்கள், இங்க இருக்கிற விவசாயி, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அலையிறவங்க, நடுத்தர வர்க்கத்து குடும்பங்கள், இவர்கள் மேலதான் அந்த விளைவுகள் வந்து திணிக்கப்படும். எல்லாருக்கும் சமமா பலன் கிடைக்கணும், ஆனா விளைவுகள் மட்டும் நாங்க மட்டும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்ஷியாலிட்டி தான் இங்க நடக்குது. சரி, ஓகே, நான் அந்த இடத்துல இருந்து ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொள்கிறேன். இடைவேளைக்கு பிறகு அந்த இடத்துல இருந்து தொடரலாம். போராட்டங்களுக்கான அடிப்படை உரிமை ஜனநாயகத்தில் வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த போராட்டங்கள் பொதுமக்களினுடைய வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கிறது என்ற தளத்தில் ஒரு பாறையும், அந்த போராடுபவர்களும் பொதுமக்களின் ஒரு அங்கம் தானே என்ற பார்வையும் வைக்கப்பட்டிருக்கிறது. நேர்பட பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேர்பட பேசலாம். மீண்டும் வரவேற்கிறேன். போராட்டங்கள் முன் அனுமதியின்றி நடைபெற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறது வழக்கு ஒன்றில். போராட்டங்கள் எதை நோக்கி நகர்கின்றன, போராட்டங்கள் அனுமதி பெறாத போராட்டங்கள், இந்த உத்தரவு அதை ஒழுங்குபடுத்துமா அடக்கி ஒடுக்குமா என்ற தளத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சுந்தரராஜன், இது வந்து இந்த போராட்டத்தை ஒழுங்குபடுத்தும் ஏன் நீங்க எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? இல்லை, அதாவது 2009 14,000 போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. 2015 20,450 போராட்டம். இந்தியாவிலே அதிகமான போராட்டங்கள் தமிழகத்தில் வந்திருக்கு. தமிழகம் உண்மையில் ஒரு பெரிய விழிப்புணர்வை பெற்ற மாநிலம். அது சமூக நீதியாக இருக்கட்டும், மதவாதத்துக்கு எதிரான குரலாக இருக்கட்டும், ஹிந்தி திணிப்பாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நிச்சயமாக தமிழகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு பெற்ற மாநிலம். அது தந்தை பெரியார் உட்பட பல பேர் செய்தோட விளைவு வந்து நிகழ்ந்தது. இந்த இவ்வளவு போராட்டங்கள்ல எத்தனை போராட்டங்கள் அந்த போராட்டங்களுக்கான நோக்கங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது, தீர்வு கிடைச்சிருக்கு? அதாவது அப்படிலாம் போராட்டம்னா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சா நிச்சயமாக இவ்வளோ போராட்டம் நடக்காது. ஒரு போராட்டம் நடத்துவோம், ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அகிலா சொன்ன முக்கியமான விஷயம் இருக்கு. யாருமே தெருவுக்கு வந்து மறிச்சு அடுத்தவங்க கஷ்டம் கொடுக்கணும்னு நினைக்கிறதில்ல. அட்லீஸ்ட் 90%, 10% அந்த ரவுடி எலமெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆன்டி குரூப், ஆன்டி லா சோஷியல் எலமெண்ட்ஸ் இருப்பாங்க, அதெல்லாம் வந்து இருப்பாங்க. இதை அதை போட்டுருவோம். ஸோ 90% அந்த மக்கள் வந்து நிச்சயமாக யாரும் சாலைக்கு வந்து சாலை போக்குவரத்து, ஏன்னா அவங்கள மாதிரி சாலையில் போகிறவங்களும் குடிமக்கள் தான் சொல்லி அவங்களுக்கு தெரியும். எங்கே வருதுன்னா
நாங்கள் தொடர்ச்சியாக மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை அரசுகள் உதாசீனப்படுத்தும் போது தான் வேற என்ன பண்ண முடியும்? எப்படி கவனத்தை ஈர்க்க முடியும்? ஏன் வந்து அண்ணா கத்திப்பாரா ஜங்ஷனில் போய் அவர் கௌதமுக்கு என்ன ஆசையா? கௌதமன் பூட்டு போட்டு அங்கே வர ஆம்புலன்ஸ் வரக்கூடிய நோயாளிகளை கஷ்டப்படுத்த வைக்கணும்னு அவருக்கு என்ன ஆசையா? நிச்சயமாக கிடையாது. இத்தனை ஆயிரம் விவசாயிகள் வந்து இத்தனை நூறுக்கணக்கான விவசாயிகள் வந்துட்டு இருக்காங்க. தமிழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு வறட்சியை நோக்கிட்டு இருக்குது. காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கல போன்ற பல்வேறு விஷயங்களோட வெளிப்பாடு தான் அன்னைக்கு அவர் செஞ்சது. அப்போ நீங்க வந்து அரசு எப்போ வந்து மக்களோட குரலை கேட்காம போதோ நிச்சயமாக அந்த போராட்டங்கள் வந்து வெடிக்கத்தான் செய்யும். நாங்கள் ஜெயிச்சிருவோம் நினைச்சு யாருமே போட வரல. ஆனால் எங்களுடைய குரல்கள் நிச்சயமாக அரசுக்கு ஒலிக்க வேண்டும், அரசுக்கு சேர வேண்டும் நினைச்சு வரும். சில போராட்டங்கள் வெற்றியும் பெற்றுக்கோம், நான் மறுக்கவே முடியாது. இன்னைக்கு வந்து நியூட்ரினோவாக இருக்கட்டும், இல்லாட்டி மீத்தேன் ஆகட்டும், தற்காலிகமான வெற்றினா கூட நிச்சயமாக வந்து ஒரு வெற்றி வந்து கிடைச்சிருக்கு. நேற்று வந்து நடந்த விஷயம் உண்மையிலே அதிர்ச்சிக்குரிய விஷயம். ஓஎன்ஜிசி அதிகாரிகள் வந்து டிஜிபியை பார்த்து பேசின விஷயம். ஓஎன்ஜிசி ஒரு கம்பெனி, ஒரு பப்ளிக் செக்டர், அது ஒரு கம்பெனி தான், அது வந்து அரசு நிறுவனம் தான். அவங்க எப்படி வந்து விவசாயிகள்ட்ட இருந்து எங்களை பாதுகாக்க நீங்க சொல்ல முடியும்? அப்ப நாங்க யார்கிட்ட போய் சொல்றது? போராடுற விவசாயிகள் வந்து நாங்க வந்து எங்களுக்கு காவேரியில் தண்ணி கொடுன்னு கேட்கறாங்க, அது காவல்துறை எதுவும் சொல்லவே இல்லை. எங்களுக்கு வந்து நாங்கள் விளைவிக்கக்கூடிய உணவு உற்பத்திக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கேட்கறாங்க, குறைந்தபட்ச ஒரு விலையை வந்து உறுதி பண்ண சொல்லி கேட்கறாங்க போன்ற பல்வேறு பிரச்சனை பேசிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சமயத்தில் ஒருவேளை 110ங்கிறது ஒருவேளை மறைந்த முதலமைச்சர் வந்து 110 கீழ் சட்டமன்றத்தில் அறிவிச்சு தமிழகத்தை 110க்கு பழக்கமாக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. 110 புதிய எண்ணெய் திறப்பு கிணறுகளை வந்து ஓஎன்ஜிசி வந்து அறிவிச்சிருக்கு. இந்த 110 கிணறுகளை எப்போ அறிவிச்சிருக்காங்கன்னா, தமிழகம் இதுவரைக்கும் சந்திச்சாத ஒரு வறட்சி, நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கு, காவேரியில் தண்ணி வரல, பல லட்சக்கணக்கான ஏக்கர்கள் சாகுபடி செய்யப்பட்ட நாகப்பட்டினத்தில் இந்த 15,000 ஏக்கர் தான் வந்து நெல் போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு கொடூர புத்தி உள்ளவங்க தான், கொடூர எண்ணம் கொண்டவங்க தான், கொடூரமான மனசு கொண்டவங்க தான் 110 எண்ணெய் கிணறுகளுக்கு அனுமதி வழங்க முடியும். இல்ல அது அப்படி அவ்வளவு கடுமையான வார்த்தைகள் உங்க உணர்விலிருந்து அதை எடுத்துக்கொண்டாலும் கூட, ஆனா பிரச்சனை என்னன்னா, இது ஒரு தனி நபரோ அப்படிலாம் இல்ல, அது ஒரு நிறுவனம், அது ஒரு பொதுத்துறை நிறுவனம், அரசு ஒரு முடிவெடுக்கிறது. இங்க நாகப்பட்டினத்தில், திருவாரூர்ல மட்டுமில்ல, இந்தியாவின் பல மாநிலங்கள்ல உங்களை போன்றவர்கள் அதிகமாக விமர்சிக்கக்கூடிய குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களிலும் அந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட பாஜக ஆளும் மாநிலங்களிலும் எண்ணெய் கிணறுகள் அமைப்பதற்கான திட்டங்கள் இருக்கின்றன. இப்படி இருக்கின்ற போது தமிழ்நாட்டிலையும் வைக்கிறாங்க. இல்ல எதிர்ப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, எதிர்ப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. நான் சொன்னேன் எப்ப அறிவிக்கிறாங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு தமிழகம் 140 வருஷமாக கண்டிராத வறட்சியை வந்து அந்த சமயத்தை வந்து அறிவிக்கும் போது அவங்க எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில இருக்காங்க. அதாவது ஹிரோஷிமா மீது வந்து குண்டு போட்டாங்கல்ல, அந்த குண்டை சுமந்து கொண்டு சென்ற விமானம் இருக்குல்ல, அந்த விமானத்தோட பேர் வந்து எனோலா கே. அது யார் பேர் தெரியுமா? அது அந்த விமான ஓட்டியோட அம்மா பேர். ஒரு உலகத்தின் மிகப்பெரிய ஒரு கொடூர செயலை செய்ய போகும் விமானத்திற்கு தன்னுடைய அம்மாவோட பேரை வைக்கிறானா, எந்த மாதிரி ஒரு மோசமான மனநிலைமையில அந்த ஆனா இந்த விவகாரத்துல சொல்லி பிடிச்சாங்க. நீங்க வந்து இன்னைக்கு வந்து விவசாயிகள் தற்கொலை நடக்குது, குடிநீருக்காக மக்கள் சாலையில் வந்து உட்கார்ந்து போராடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை அகிலா சொன்ன மாதிரி தனியார் நிறுவனங்கள் தண்ணி எடுத்து வைக்க கூடாது, தனியார் நிறுவனம் அதிகமாக தண்ணி உபயோகப்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் வந்து மூடணும் கேட்கக்கூடிய நேரத்துல 110 வெல்ஸ் அறிவிக்கக்கூடிய தைரியத்தை யார் கொடுத்தா? ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை மீத்தேன் திட்டமாக இருக்கட்டும் அல்லது ஓஎன்ஜிசி திட்டமாக இருக்கட்டும், தமிழக அரசு இன்னும் உறுதியான ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, மீத்தேன் திட்டத்துக்கு எதிர்ப்புனே அவங்க சொல்லிக்கிறாங்க, அதுல உறுதியா இருக்கிறாங்க. இந்த ஓஎன்ஜிசியினுடைய 110 எண்ணெய் கிணறுகள் தொடர்பாக அவருடைய முடிவு என்னங்கிறத இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காவிட்டாலும் கூட இதற்கு முன்பு நியூட்ரினோ உள்ளிட்ட விவகாரங்களில் அவர்கள் கெயில் குழாய் பதிப்பது உள்ளிட்டவற்றில் அவர்கள் உங்களை போன்றவருடைய கருத்து எப்படி நீங்க வந்து முடிவுகளை சொல்லுவீங்க? 1000 போலீஸை கொண்ட கதிராமங்கலத்தை சுத்தி நின்னுட்டு 3 நாள் உள்ளேயும் வெளியே போக விடாம குழாய் பதிக்க முடியாது. அவங்களால தமிழக அரசு எப்படி நீங்க சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லுவீங்க? தமிழக அரசு முழுவதுமாக மத்திய அரசின் கீழ் அடிப்படை செயல்பட்டு இருக்கு. இதை விட பெரிய எக்ஸாம்பிள் தேவையில்லை. ஆனா அவங்க மீத்தேன் திட்டத்தை எதிர்க்கிறேன் இல்ல, அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் எதிர்க்கிறேன்னு சொன்னாங்க. அந்த அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணிடுவாங்க. அது தமிழக அரசு போட்டிருக்கு. அந்த லீஸ் அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணாங்களா? பண்ணல. அப்புறம் எப்படி இவங்க தமிழக அரசு அது தமிழ்நாட்டு அரசுக்கு அதிகாரம் இருக்குங்கிறீங்க? ஆமா, அந்த லேண்ட் அக்ரிமெண்ட் யார் நெகோஷியேட் பண்றாங்க? அரசாங்கம் வந்து ஒரு நிமிஷம் அவர் தவறான கருத்து சொல்லிட்டு இருக்காரு. தமிழக அரசுல தெளிவாக மாவட்ட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மக்கள் பிரச்சனை அவர் என்ன சொல்றாரு? மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் தடையில்லா சான்று கொடுக்கணும், என்ஓசி கொடுக்கணும். ஆனா மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுக்க மறுத்திருக்கிறார். அது தமிழக அரசுடைய அறிவுறுத்தலின் பேர் தான் அது இருக்குது. அதனால நீங்க கொடுக்க மாட்டாங்க.
கேளுங்க. நீங்க இப்போ சொல்றேன் கேளுங்க. அந்த திட்டம் மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததுன்னா நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். நான் சொல்லி முடிச்சறேன். நீங்க இது மாதிரி போராட்டத்திற்காகத்தான் இந்த உத்தரவே ஜட்ஜ்மெண்டே அப்படிங்கிறதுனால அந்த ஜட்ஜ்மென்ட் பத்தி பேசல. நீங்க அந்த போராட்டம் நியாயமா இருக்கா, இந்த போராட்டம் நியாயத்தை பத்தி பேசல. இந்த ஜட்ஜ்மென்ட் கொடுத்திருக்கிறதே போராட்டத்தின் விதத்தை தான், போராட்டத்தினால் பாதிக்கப்படும் மக்களை பத்தி. நீங்க அதை பத்தியே பேசாம இந்த போராட்டத்துல நியாயம் இருக்கா, அந்த போராட்டத்துல நியாயம் இருக்கான்னு பேசிட்டு இருக்கீங்க. இது கொஞ்சம் சரியில்லை. நான் முடிச்சிடறேன். உங்களுடைய பார்வையில அவர் பேச முடியாது, அவருக்குன்னு பேசுறதுல பேச சப்ஜெக்ட் இருக்குன்னு இல்லங்க. நம்ம நீங்க மற்ற எல்லாரும் சப்ஜெக்ட்டுக்கு இரலவெண்டா பேசுறாங்க, நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க சப்ஜெக்ட் பேசுங்க, எல்லாரும் அமைதியா கேக்குறோம். அதுதான் நீங்க இந்த ஒரு சப்ஜெக்ட்ல 360 டிகிரி இருக்குது. அவருடைய பார்வையில போராட்டம் ஏன் நடக்குதுங்கிறத அவர் பதிவு பண்றாரு. ஒண்ணு, போராட்டத்தை எந்த இடத்துல அனுமதிக்கணும், எந்த இடத்துல அனுமதிக்க கூடாது, சட்டம் என்ன சொல்லிக்கிறதுங்கறத நீங்க பேசுறீங்க. நீங்க பேசுறது அது நீங்க தான் பேச முடியும். நீதிமன்றத்துல கொடுத்திருக்கிற தீர்ப்பு எதை பத்தி உங்களுக்கு நேரம் தரப்படும், அதுல நீங்க பேசுங்க. சொல்லுங்க, முடிச்சிருங்க. நீ அவர் வந்து அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து அனுமதி தர்றேன்னு சொல்றாரு. அந்த லேண்ட் லீஸ் டீல் இருக்குல்ல, அந்த தனியார் தனிநபருக்கும் ஓஎன்ஜிசிக்கும் போடுற லீஸ் டீல், அதை நெகோசியேட் பண்ணது தமிழக அரசு தான். அந்த டீலை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஒண்ணு எங்க இதுல நம்ம நெடுவாசல்ல கதிராமங்கலத்துல 1000 போலீஸ் வந்து சிஆர்பிஎஃப் வந்துச்சு. இதுதான் இந்த மாதிரி முழுக்க தமிழக போலீஸ். இந்த மாதிரியான உள்முரண்கள், இந்த மாதிரியான சிக்கல்கள் தான் போராட்டத்திற்கு தூண்டுகின்றன அப்படிங்கிறது அவருடைய வாதம். இதுதான் அவர் ஏன் அதை சொல்றாருன்னா, போராட்டத்துக்கு நாங்க ஏன் போறோம் அப்படின்னா இதுதான் காரணங்கிறதான் இதை அவர் சொல்லிட்டு இருக்காரு. ரைட், இது சப்ஜெக்ட். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரியான இடங்களில் போராட்டத்தை அனுமதிக்கணுமா இல்லையா, அல்லது எந்த இடத்துல அனுமதி கொடுக்கணுங்கிறது அரசு தான் முடிவெடுக்க போகுது. ஆனா அதை கையாள்வதில் காவல்துறை என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கறதான் கேள்வி. இதுக்கு பரமக்குடி துப்பாக்கிச்சூட்டிலேருந்து தொடர்ச்சியா ஏராளமான சம்பவங்கள், தாமிரபரணியில நடைபெற்ற படுகொலைகள் நிறைய இருக்குது. நீச்சல் தெரியாதுன்னு கதறியவர்கள் தாமிரபரணி ஆத்துக்குள்ள பாதுகாப்பிற்காக ஓடுறாங்க, உள்ள போனவங்கள ஆத்துக்குள்ள இறங்கி அடித்தது காவல்துறை. அது ஒரு ஊதிய உயர்வுக்கான ஒரு போராட்டம். ரைட், அதே மாதிரி பரமக்குடியில துப்பாக்கிச்சூடு, இந்த மாதிரி பல, கூடங்குளத்தில் ஒருத்தர் இறந்தாரு, இப்போ சமீபத்தில் வர. அப்போ போராட்டங்களை கையாள்வதில் காவல்துறை என்ன மாதிரியான போக்கை எடுத்துக்கொள்கிறது தமிழகத்தில்? போராட்டத்தை கையாள்வதற்கு காவல்துறைக்குன்னு வரைமுறைகள் இருக்கு, அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் இருக்கு. அதன் காரணமாகத்தான் போராட்டம் நடத்துபவர்கள் காவல்துறையில வந்து பர்மிஷன் வாங்கணும்னு சொல்றதே அதுக்காக தான். எதுக்கு சொல்றோம், எங்களுக்கு எந்த அளவுக்கு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிஷன் போடுறோம். இவ்வளவு பேர் வரணும், அவன் கையில் ஆயுதங்கள் எடுத்துட்டு வரக்கூடாது, கோஷங்கள் வந்து ப்ரோவோகேட்டிவா போடக்கூடாது, வன்முறையில் ஈடுபடக்கூடாது, அங்கே பகுதியில் உள்ளது, இவ்வளவு கண்டிஷன்ஸ் அதில் இருக்கு ஒரு பர்மிஷன்ல. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து வந்து வாங்கும்போது எல்லாம் நாங்கள் பண்ணுறோம் சார், இவ்வளோ பேர் தான் வருவாங்க சார், இத்தனை மணிக்கு கரெக்டாக கிளம்புவோம், நாங்கள் இத்தனை மணிக்கு நாங்கள் அங்கே போயிடுவோம், ரோட்டை மறைக்க மாட்டோம், எல்லாம் பண்ணுறேன்ட்டு வருவாங்க. ஆனால் அந்த கண்டிஷனை வயலேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துலயும் வயலேட் பண்ணுவாங்க. அங்க இந்த ரோடு ஓரமா இருக்கிற பஸ் அடிப்பாங்க, எந்த பகுதி ஏதாச்சும் அந்த போற வழியில இருக்கிற ஒரு சின்ன குறிப்பிட்ட தான். இப்போ நீங்க அடையாள ரீதியாக நடத்தக்கூடிய போராட்டங்கள், அரசியல் கட்சிகள் எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் ஒரு அடையாள போராட்டமாக ஒரு பிரச்சனைக்கு அழைப்பிடிக்கின்ற பொழுது அவங்க அடையாள ரீதியாக ஒரு மறியலை செய்வார்கள். நீங்க போவீங்க, அவங்களே எந்திரிச்சு வந்துருவாங்க, வாகனம் நிற்கும். நான் இப்ப சமீபத்தில் நடைபெற்ற திருமுருகன் காந்தி உள்ளிட்டவர்கள் மீதான குண்டாசை எதிர்த்து நடைபெற்ற முதலமைச்சர் வீடு முற்றுகை போராட்டம் கூட அனுமதி கொடுத்தது சேப்பாக்கத்துல. முதலமைச்சர் வீடு இருக்கிறது வேற இடத்துல. ஆனா அப்ப அன்னைக்கு கூட நாங்க நேரலையில பார்த்தோம், யாரும் எந்த வன்முறையும் ஈடுபடாமல் அமைதியாக ஒத்துழைத்து கைதாகும்னு அவங்க எல்லாரும் சொல்றாங்க. எல்லாரும் அமைதியாக கைதாகிறார்கள். பெரும்பாலான போராட்டங்கள் இப்படித்தான் நடக்குது. நான் கேட்கறது, விதிவிலக்காக காவல்துறை கையாளக்கூடிய முறைகளினால் பலியாகிறார்கள் போராட்டக்காரர்கள். அதுக்கு தான் நான் தாமிரபரணியில இருந்து பரமக்குடி வரைக்கும் எல்லாத்தையும், எந்த காவல்துறை அதிகாரியும் தன்னுடைய எல்லையில நடக்கிற ஒரு போராட்டம் வன்முறையா போகணும், அதற்கு பின்னாடி ஒரு என்கொயரியை ஃபேஸ் பண்ணணும்னு எந்த காவல்துறை அதிகாரி நினைக்க மாட்டாங்க. நல்லபடியா முடியும்னு தான் நினைப்பாங்க. நீங்க உங்களுடைய நோக்கம் வந்து போராட்டம் நடத்த அரசுக்கு கவனம் போடணும்னா வந்து வரணும், வந்து நின்றுட்டு கோஷம் போடுங்க, அதுவே உடனடியாக அரசுக்கு தெரிவிக்கப்படும். நீங்க என்ன பண்றீங்க, ரோடு மறியல்ங்கிறது ஒரு போராட்டம், ஜனநாயக போராட்டமே அல்ல. இவங்க சொல்றாங்க 10 பேர் செத்து போயிட்டாங்க, அதுக்காக வேண்டி நான் இங்க போற ஆம்புலன்ஸ்ல போறேன் ஒருத்தனை சாவடிக்கிறேன்னு சொன்னா இது எப்படி ஒரு நியாயமான போராட்டமா இருக்க முடியும்? இப்ப நான் இது ஒரு சின்ன உதாரணம், இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்,
உயர் அதிகாரிகள் அல்லது முதலமைச்சர் இப்போ சமீப காலமாக கடந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சர் போயின்ற பொழுது சென்னையில் கான்வாய்ஸ் வந்து பெரிய அளவில் நேரம் வந்து யாருக்கும் தாமதப்படுத்தல, பின்னாடியே வண்டியெல்லாம் அனுபவிச்சாங்க. ஆனால் அதற்கு முன்பெல்லாம் பல மணி நேரமாக காத்திருந்தார்களே. அப்பொழுது காவல்துறை எல்லா மக்களையும் நிப்பாட்டி தானே பாதுகாப்பு பேர்ல மக்கள் வந்து அதாவது காவல்துறையே வந்து செய்யும் போது அதற்கான முன்னேற்பாடோடு செய்வாங்க. இந்த பக்கம் இந்த டைம்ல வந்து முதலமைச்சர் போறாங்கன்னு சொன்னா மற்றதுல டைவர்ஷன் கொடுப்பாங்க. அப்போ வந்து பிளாக் பண்ணி வண்டி அப்படியே ரோட பிளாக் பண்ணி சும்மா போயிட்டு இருக்கவங்க வண்டி பிளாக் பண்ண வரலாறுலாம் தமிழ்நாட்டில் அதாவதுங்க பேசாதீங்க. அது வந்து அப்போ நான் என்ன சொல்றேன், காவல் ஒரு பதவியில் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையோட கடமை. மக்களுக்கு கொடுக்காதனாலே அவங்களுக்கு டைவர்ட் பண்ணி நம்ம அனுப்புறோம். ஒரு இந்த ரோட்ல முக்கியமான ரோட்ல விஐபி போறாங்கன்னாவே அதற்கு முதல் நாள் வந்து பிளான் பண்ணி எப்படி டைவர்ட் பண்ணணும், எந்த வித பிளாக் இல்லாம பொதுமக்களுக்கு இல்லாத அளவுக்கு பண்ணணும்னு டிராபிக் பிளான் பண்ணி தான் பண்றோம். போராட்டங்களுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணிருப்பீங்க இல்லையா? அது எப்படி? அதனாலதான் சொல்றேன், போராட்டத்துக்கு பிளான் பண்ணாத அளவுக்கு இவங்க பண்றாங்க. என்ன பண்றாங்க, திடீர்னு வந்து முன்னறிவிப்பு இல்லாம முன்னறிவிப்போட பண்ணாங்கன்னா நாங்க பிளான் பண்ணிடுவோம். அந்த இடத்துல வந்து நாங்க இந்த இடத்துல இது இருக்குன்னு சொல்லி வேற டைவர்ட் பண்ணுவோம். இவங்க முன்னறிவிப்பே இல்லாம ரோட்ல உட்கார்றாங்க. அப்பதான் எங்களால மேனேஜ் பண்ண முடியாம அப்படியே நீங்க சொன்னீங்க, ரொம்ப சாதுரியமா சொன்னீங்க. உடனே வந்து எந்த கைதாறாங்க போய் அரசு நீங்க வந்து ரோட மறிச்சிருக்கீங்க, இட் இஸ் an offense, நாங்க உங்களை கைது பண்ணிருக்கோம் அப்படின்னா உடனே ரோட்ல படுத்துக்கிட்டு கையை கோத்துக்கிட்டு கட்டி பிறந்தாக்கா எப்படி ஒரு காவல்துறையினால அவங்களை போய் சமாளிக்க முடியும்? இப்ப நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். சமீபத்தில் ஐஐடியில மாட்டிறைச்சி விவகாரம் தொடர்பாக போராட்டம் நடந்தது. போராட்டக்காரர்கள் கைது செய்றீங்க, அப்போ இழுத்துட்டு போறீங்க, ஒரு பெண்ணினுடைய கை வெளியில தொங்கிட்டு இருக்குது. எல்லா தொலைக்காட்சியிலும் அது பதிவு செய்யப்பட்டது. வெளியில இருந்து ஒரு காவல்துறை அதிகாரி அந்த கையை பிடிச்சி உடைக்கிறாங்க. இஸ் இட் ரூல் ஆஃப் லா? இதுதான் சட்டமா? நீங்க அப்படி திரும்ப நீங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சியை எடுத்துக்கிட்டு நான் வந்து தாமிரபரணி படுகொலையில பேசுறேன், நீங்க அது எக்ஸம்ஷன்ங்கறீங்க. பரமக்குடியில துப்பாக்கி சூடு பேசுறேன், நீங்க எக்ஸம்ஷன்ங்கறீங்க. நான் வந்து எக்ஸம்ஷன் சொல்லல. சொல்லுங்க, அந்த பாயிண்ட் சொல்லுங்க. நான் எக்ஸம்ஷன் சொன்னது ஜல்லிக்கட்டு போராட்டம். நான் பரமக்குடி கேட்டேன், எக்ஸம்ஷன் சொல்லல. அது வந்து தவறான போராட்டத்தின் விளைவுகள், எதிர்பார்க்காத விளைவுகள். எதிர்பார்க்காத விளைவுகள், எதிர்பார்க்காத விளைவுகளில் பலியாவவர்கள் பெரும்பாலும் பொதுமக்களாக மட்டுமே இருக்கிறார்கள். அரசியல் கட்சி தலைவர்கள் எந்த போராட்டமும் எதிர்பார்க்கறாங்க. எவ்வளவோ காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப எளிமையா ஒன்னு சொல்லுங்க. ஏடிஎஸ்பி ஒருத்தர் ஒரு மது கடைகளுக்கு எதிராக நடத்திய போராட்டத்தில் ஒரு பெண்மணியை ஓங்கி அடிக்கிறாரு. ஒரு ஆண் அதிகாரி, ஒரு ஏடிஎஸ்பி ஒரு பெண்ணை காதில் அடிக்கிறார். அந்த பெண்ணுக்கு செவிப்பறை கிழிது, செவித்திறன் குறைபாடு ஏற்படுகிறது. அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை உறுதியாக எடுக்கப்படும் அப்படின்னு இதே அரங்கில் காவல்துறை சேர்ந்தவர்கள் விவாதிக்கிறாங்க. ஆனா அவர் இப்போ எஸ்பியா ப்ரமோட் பண்ணப்பட்டிருக்கிறார். அது என்கொயரி பண்ண நான் நீங்க இதே நானும் அந்த விவாதத்தில் பங்கேற்றேன். நான் சொன்ன அப்பவே சொன்னேன், நீங்க வந்து அந்த ஒரு பகுதி ஒரு 10 செகண்ட் நடந்ததை மட்டும் நீங்க எடுத்து உங்க டிவியில போட்டீங்களே தவிர அது முக்கியம் இல்ல. காலையில இருந்து என்ன நடந்துச்சுங்கிறது நீங்க போடல. அந்த பெண்மணி என்ன குண்டு வச்சிட்டாங்களா? அந்த பெண்மணி என்ன வன்முறை செஞ்சாங்களா? அவங்க என்ன செஞ்சாங்க? ஆன்டி சோசியல் எலிமெண்டா? அதாவது அதே போராட்டம் ஒரு சாதாரண குடும்ப இல்லத்தரசி. அதாவது நாம் வந்து ஒரு முழுக்களுமே ஒரு விஷயத்தை தெரியாம அரைகுறையாக பேசக்கூடாது. அன்னைக்கு நீங்களா முழுமையா பேசுங்க சொல்றோம். நீங்க முழுமையா பேசுங்க. உண்மைதான், முழுமையா எல்லாரும் அரைகுறையா பேசுங்க, நீங்க முழுமையா பேசுங்க. அந்த விஷயம் முழுமையா தெரிந்ததனால சொல்றேன். காலையில இருந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரமா அவர்களோட போராடி இருக்கிறாங்க. ஒரு காவல்துறை அதிகாரி தாக்கப்பட்டிருக்கிறார். இதே பெண்களால காவல்துறை அதிகாரி தாக்கப்பட்டிருக்கிறார். எல்லாம் நடந்திருக்கு. அந்த நிகழ்ச்சியில போகும்போது நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த வேகமாக நடந்து போகும்போது அவர் குச்சி அந்த லேடி புடுங்குறாங்க. இன்னொரு வீடியோ வந்துச்சு சோசியல் மீடியால. அந்த வீடியோ எவ்வளவு நேக்கா எடுத்துருக்கீங்க? நான் சொல்றேன் ரொம்ப ஏன் அந்த வீடியோ என்ன பண்ணிருக்கணும்? அந்த வீடியோ அந்த ஒரு செகண்ட் மட்டும் காட்டுங்க. நான் சொல்றேன் இன்னொரு வீடியோ. நான் சொல்றது வேற வீடியோ. நீங்க சொன்னீங்களா காவல்துறை வாகனம் தாக்கப்படுதுன்னு. காவல்துறையை சேர்ந்த ஒருத்தரே அதை அடிச்சு உடைச்சு கை கிழிஞ்சு அடிச்சு உடைச்சிட்டேன்னு சொல்றாரு. அதை செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணி போராட்டக்காரர்கள் அனுப்புனாங்க. காவல்துறையை சேர்ந்தவரே தன்னுடைய வாகனத்தை, காவல்துறை வாகனத்தை கையால் அடிச்சு உடைச்சு சொன்னாரு, நான் அடிச்சு உடைச்ச மேலதிகாரின்னு சொல்றாரு. ஓகே, வெல்கம் டு இதுல கோவை செல்வராஜ். இது காவல்துறை நோக்கி வைக்கப்படக்கூடிய கேள்வியா இல்ல நியாயமா பார்த்தா. ஏன்னா அவர்கள் ஆட்சியாளர்கள், கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. பெரிய ஒரு ஒரு பெரிய மாப் கிரௌட் வரும்போது அவங்களுக்கும் பல சிக்கல்கள் இருக்குது. அவங்க தங்களுடைய பாதுகாப்பை கவனிக்க வேண்டியிருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் பார்க்க வேண்டியிருக்குது. சில தவறுகள் அங்கே ஒன்று இங்கேமா நடக்கக்கூடும். ஆனால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு சொல்ல வேண்டியது ஆட்சியாளர்கள். ஆட்சியாளர்கள் இவ்வளவு போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு சொன்னா இந்த போராட்டங்களுக்கான தீர்வை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எவ்வளவு போராட்டம், நியாயமான மக்கள் பிரச்சனைக்கு போராட்டினா அந்த பிரச்சனைக்கு வந்து மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது அரசு தெளிவா இருக்கு. சம்பந்தமே இல்லாம தன்னை அறிமுகப்படுத்திக்கிறது, தன்னை வலுப்படுத்திக்கிறதுக்கு ஒரு சில அமைப்புகள் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு தான் தோண்டித்தனமா செயல்படுறத வந்து எப்படி ஏத்துக்க முடியும்? டாஸ்மாக் எதிரான போராட்டம் தான் தோண்டித்தனமா. டாஸ்மாக் இல்ல, சும்மா ஒரு அட்டை பிடிச்சிட்டு ஒரு 10 பேர் வந்து ரோட்ல நின்னுட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஒரே நிமிஷம், டாஸ்மாக் கடை இதுவரைக்கும் போராட்டத்துல
எந்த ஆணையோ பெண்ணையோ அரசாங்கம் வந்து கைது பண்ணுன்னு சொல்லல. அவங்க நடவடிக்கை எடுத்ததையும் கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறோம். அவங்களுக்கு எந்த விதமான அவங்க வந்து உணர்வுபூர்வமா போராடுற அந்த மாதிரி தான் நடந்திருக்கோம். எந்த இடத்துலயும் வன்முறை சட்டத்தை கையில் எடுத்துட்டு தீ வச்சு எரிப்பாங்க, காவல்துறை அடிப்பாங்க, அங்க வன்முறை பண்ணுவாங்க. அதை பார்த்து வேடி பார்க்கணுமா? இதுல வந்து ஒரு படத்தோட பேருக்கு ஒரு போராட்டம், ஒரு வார்த்தைக்கு ஒரு போராட்டம். எது போராட்டம்னா சில அரசியல் கட்சிகள் ஒரு போராட்டம் நடத்திடுவோம். சில அரசியல் கட்சி போராட்டம் பண்ணுது. அதுல சில சமூக விரோத உள்ள வந்து என்ன செய்யறாங்கன்னா, கடை உடைக்கிறான், பஸ் உடைக்கிறான், ஆளுகளை வற்புறுத்துறான். 3 மாணவிகளை உயிரோட கொளுத்துறாங்க. 3 மாணவிகளை உயிரோட கொளுத்துறாங்க. அதெல்லாம் சேர்த்துங்க. இந்த பிரச்சனைகள் 3 மாணவிகளை உயிரோட கொளுத்துறாங்க. அதையும் சேருங்க லிஸ்ட். சும்மா நீங்க அதெல்லாம் வழக்கு போயிட்டு இருக்கு, வழக்குல தண்டனை கொடுத்துருக்காங்க. இதான் நீங்க பேசுறீங்க. எத்தனை மரம் உடைச்சு போட்டு பாட்டாளி மக்கள் கட்சி என்ன செஞ்சது? ஒவ்வொரு கட்சி அவங்க தரப்புல யாரும் இல்ல, அவங்க தரப்புல யாரும் இல்ல. நான் போகல. என்ன சொல்றேன்னா, போராட்டம் பண்றவங்க தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒதுக்குப்புறமா நின்று கோரிக்கைகளை சொன்னாலே போதும். அதுல வந்து நீங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் கைது செய்யப்பட்ட போது நீங்க ஒதுக்குப்புறமா நின்று கோரிக்கை சொன்னீங்க. அந்த மாதிரியா என்ன சார்? நீங்க வந்து இப்போ அத வந்து அதுக்கு நடவடிக்கை எடுக்காம இருந்தாங்களா? யார் எடுத்தீங்க? என்ன எடுக்காம சும்மா நீங்க பேசாதீங்க. நீங்க சொல்றதே அகிலா, நான் இந்த கேள்வியை கேட்கறது ஒருவேளை உங்களை காயப்படுத்துற மாதிரியான வார்த்தைகளா இருந்தா எனக்கு இதை தவிர ஒரு வார்த்தை தெரியல, அதனால நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். போராடுறது இப்போ ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற வாதம் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது. போராடுறது ஒரு ஃபேஷனா மாறிட்டு இருக்கா? போராடுவது ஒரு ஃபேஷனா மாறிடுச்சு அப்படிங்கிறது மூலமா அந்த போராட்டக்காரர்கள் மீது ஏதாவது வர்ணம் பூசி அந்த போராட்டத்தை மழுங்கடிக்கிறதுக்கான வேலைகளை அரசு சார்ந்தவர்கள் பார்க்கிறாங்க. அதுதானே தவிர போராட்டம் ஃபேஷனா மாறல. ஒரே ஒரு விஷயம் தான் சார், போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல. முறையான காரணங்களுக்கு, நியாயமான காரணங்களுக்கு போராட்டங்கள் நடத்த வந்தா கூட அனுமதி கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு முதல் நாள் நைட்டு கூப்பிட்டு நாளைக்கு நீங்க நடத்த முடியாது, உங்களுக்கு முறையான அனுமதி எங்களால தர முடியாதுன்னு கேன்சல் பண்ணிடுறாங்க. முதல்ல அனுமதியே கொடுக்கறது இல்ல. 100 போராட்டத்துக்கு கேட்டா 4 போராட்டம் தான் நடத்த அனுமதியே கிடைக்கும். அப்படி அனுமதியை தாண்டி ஒரு போராட்டம் இவங்க சொல்ல வர்றது இதுதான், உங்களுக்கு முதல்ல போராட்டத்துக்கு அனுமதி தரமாட்டோம், அதை தாண்டி நீங்க நடத்துனீங்களா உங்களை அடிப்போம், ஒடுக்குவோம், உங்களை உட்கார வைப்போம், ஒடுக்கி நீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஆட்சியை நடத்ததான் இங்க திட்டமிட்டு நடத்திட்டு இருக்காங்க. இவங்க பயப்படுறதுக்கான காரணம் போராட்டம் வந்து ஒரு ஃபேஷனா மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இல்ல. அப்படி இருந்தா இப்படி பயப்படவே மாட்டாங்க. விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க மக்கள். இதுக்கு முன்னால போராட்டங்கள்லயே ஈடுபடாத ஒரு சாரார் மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் செய்தித்தாள்லயோ டிவிலயோ வந்து ஒரு போராட்டம் சார்ந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, போராடுறாங்கன்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்றதை நான் பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு மக்களிடையே பாருங்க, ஆமா கேட்காட்டி இவனுக்கு கொடுக்க மாட்டாங்க போல, கேட்டுதான் ஆகணும், வீதிக்கு வந்துதான் ஆகணும்னு எல்லா மக்களும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களிடையே இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டுருச்சு. இன்னொரு விஷயம், முதல்ல அந்த வட்டாரம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அந்த வட்டார மக்கள் போராடிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தேனியில நியூட்ரினோ வேணான்னு சென்னையில பூவுலகி நண்பர்கள் வந்து நிகழ்ச்சி நடத்துறாங்க. சென்னையில ஒரு பிரச்சனைனா கோவையில ஒரு மக்கள் வந்து திரண்டு அதுக்கு எதிராக வந்து அவங்க வந்து கோரிக்கைகளை வைக்கிறாங்க. தஞ்சாவூர்ல ஒரு பிரச்சனைனா வந்து திருச்சியில பேசுறாங்க. இப்போ தமிழகம் முழுக்க எந்த இடத்துல ஒரு மனுஷனுக்கு பிரச்சனைனாலும் எல்லா மக்களும் ஒண்ணு கூடணுங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. இந்த விழிப்புணர்வை பார்த்து இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இப்படியே விட்டா இவங்க வந்து போராட்டங்களின் மூலமாக நம்மள வந்து இந்த அதனாலதான் வந்து குண்டர் சட்டம் போடுறது, ஊடகங்கள் அந்த கருத்துக்களை வைக்கிறவங்களை வந்து பேச விடாம தடுக்கிறது. ஒரே ஒரு விஷயம் தான் சார். சரி சொல்லுங்க சொல்லுங்க. நான் வேற நிறைவேற்ற வேண்டிய தருணத்துல இருக்கனால குறுக்கிட நீங்க கரெக்டா குறுக்கிடாமல் தடுப்பதுங்கிறீங்க. சொல்லுங்க. ஓகே. அனுமதி மறுக்கப்பட்ட, அனுமதி கிடைக்காத போராட்டம் தான் சுதந்திர போராட்டம். அதன் மூலமா கிடைச்ச விடுதலையை வச்சுதான் நீங்க எல்லாம் ஆட்சி பண்றீங்க. ஆதிக்க சக்திகளின் கீழே அடிபட்டு நசுக்கப்படும் போது போராட்டம் வெடிக்கும். அது உங்களால தடுக்கவே முடியாது. நன்றி அகில. அரங்கில் இருந்தீர்கள். நன்றி. ஒற்றை நிறைவு கருத்து சொல்லுங்க. ஏன்னா நீங்க கடைசியா சொன்னீங்கன்னா உங்களுக்கு மறுப்பு சொல்ல தேவை இல்ல. இப்ப சொன்னீங்கன்னா சொல்ல போறேன். ஒண்ணு சொல்ல இல்ல, அவர் சொல்றதுக்கு போராட்டங்கள் வந்து நண்பர் தான் சுந்தரராஜ். அதாவது இந்த போராட்டங்கள் வந்து நடத்தணும் எப்படின்னா, ஜனநாயக முறைப்படி அரசு வந்து
குறைகள் சொல்லும்போது, குற்றச்சாட்டுகள் சொல்லும்போது அதுக்கு முறையான அனுமதி கொடுக்கிறோம். அது எந்த விதமான மாற்று கருத்துல அவங்க போராட்ட கருத்துக்கள் சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு அது இதை எடுத்து செய்யணுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஜனநாயகத்தை கடைபிடிக்க இன்னைக்கு இருக்கிற அரசு. ரெண்டாவது, குழந்தைகளை கூட்டிட்டு போராட்டம் பண்றது தாய்மார்கள் கடைபிடிக்க கூடாது, அது இருக்கக்கூடாது. ரெண்டாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு போராட்டம் அதிகமா நடந்த நண்பர் சொன்னார் இல்லையா, அப்ப அந்த அளவுக்கு அரசு அனுமதி கொடுக்கறதால நடத்துறீங்க நீங்க. அப்ப உங்களுக்கு ஜனநாயக முறையில் தான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறோம். அதனால நீங்களும் ஜனநாயக முறையில் அரசோட ஒத்துழைச்சு வேலை செய்யுங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் சமூக அக்கறையோடு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா, காவல்துறையினுடைய செயல்பாடு முடக்கப்படுகிறது. அவருடைய உண்மையா ரொட்டீன் போலீசிங் செய்ய விடாம எல்லாம் போராட்டம் சொன்னார். 20,000 போராட்டம் பெருமையா சொன்னாரு. அது பெருமைப்படத்தக்க வேண்டிய விஷயம் இல்ல. இருக்கட்டும், அரசுக்கு எதிராக அரசுக்கு கவனத்தை ஈர்க்கணுமே தவிர அரசுக்கு நெருக்கடி கொடுக்கிற அளவுல போராட்டம் நடத்தப்படுகிறது. அதை நடத்துறதுக்காக அந்த ஜட்ஜ்மெண்ட் உண்மையிலே லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். நிறைவாக இந்த குழந்தைகள் எல்லாம் கூட்டு வர்றது எந்த விதத்துல சரி? சுருக்கமா, மிக சுருக்கமா. அதாவது ஒரு முதலமைச்சர் போகும்போது குழந்தை நிக்க வச்சு மலர் தூவுறீங்க, பல்வேறு பிரச்சனைகளுக்கு பள்ளி குழந்தைகளை பயன்படுத்துறீங்க, அது எந்த அளவுக்கு நியாயமோ அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்களை நேரம் கடந்துருச்சு. அரங்கில் இருந்த மூவருக்கும் நேரலில் இணைந்த அகிலா உங்களுக்கும் நன்றி சொல்லி அந்த அளவில் நாம் நிறைவு செய்யலாம். இரண்டாவது அமர்வில் பசு பாதுகாப்பு என்ற பெயரில் படுகொலைகளை ஏற்க முடியாது என்று பிரதமர் பேசியிருக்கிறார். இது காலம் கடந்த பேச்சா அல்லது இந்த பேச்சு கலவரங்களை கட்டுப்படுத்துவதற்கு உதவுமா? இணைந்திருங்கள், நேர்பட பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. எதிர்த்து பேசிட்டு